எஸ் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம திருவான்மியூரில் இருக்கக்கூடிய மிஸ்ஸஸ் மகாலட்சுமி நரசிம்மன் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார். பெரிய வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சார். நல்லா போயிட்டு இருக்கா? உங்களோட கடந்த எபிசோடு உங்களோட உணவெல்லாம் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க ஆடியன்ஸ்? எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னாங்க. சிறப்பாக இருக்குது. சமையல் பண்ணி பார்த்துட்டு ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. 2 நாள்லேயும் ஹெல்த்தி டெஸ்ட்லாம் தெரிஞ்சிச்சுல. இன்னைக்கு என்ன கொஞ்சம் ஓவர் மிடுமிடுப்பு அப்படி இருக்கீங்க? ஜாலியா? அப்படி இல்லை, நம்ம சமையலை பார்த்து அவுட்புட் வருது இல்லைங்களா? ஓகே, கேட்டதுனால அந்த மிடுமிடுப்பு தானா? சரி, ஏதாவது ஒரு பாடலோடு நம்ம ஆரம்பிப்போமே இன்னைக்கு. ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு டிஷ் தான் செய்ய போகிறோம். ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நவதானியம் அதுலேருந்து வரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ அதனால் ஒரு பாட்டோட ஏன் ஆரம்பிக்கக்கூடாது? சோறு நெய் மணக்கும் கத்திரிக்காய், நேற்று வச்ச மீன் குழம்பு என்னை இருக்குதையா, நெஞ்சுக்குள்ள அந்த நினப்பு வந்து மயக்குதையா, வாழைக்காய் போட்டு பருப்போடு சேர்த்து வக்கனைய பாட்டு ஆக்கி முடிச்சாச்சு, சிறுவானா முளைக்கீரை மாறாத சிறுகீரை கேழ்வரகு கூழுக்கது ரொம்ப பொருத்தமையா, அள்ளி தின்ன ஆசை வந்து என்ன மீறுதையா, நித்த நித்த நெல் சோறு நெய் மணக்கும் கத்திரிக்காய், நேற்று வச்ச மீன் குழம்பு என்னை இருக்குதையா, நெஞ்சுக்குள்ள அந்த நினப்பு வந்து மயக்குதையா. வா 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 எல்லாம் கைதுடுங்க இன்னைக்கு. ஓ விசில் ஒரே 6 வாரமாக அப்படியே போயிட்டுருக்கு. அடுத்தது செக்மெண்ட்லாம் போடுவாங்களான்னு தெரியல. இந்த பாட்டி வைத்தியம் செஃப் சாய்ஸ்லாம் இருக்குமானே தெரியாது. இன்றைக்கி எங்கேயும் சமையல் ஃபுல்லாக ஒரே பாடலாக தான் இருக்க போகுது. சரி, ஓகே, ஒரு அமேசிங்கான ஒரு பாடல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்ன டிஷ் நம்மளோட நேயர்களுக்காக கொடுக்க போகிறோம்? இன்னைக்கு வந்து சிறுதானியத்தில் வந்து வரகு முறுக்கு. வரகு முறுக்கு ரொம்ப உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது. ஓகே, அரிசியில் செய்கிற எல்லாமே சிறுதானியத்துலேயும் செய்யலாம். சிறுதானியம் இப்போ சமைக்கிறதுனால உங்களுக்கு வந்து நிறைய வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் நோய் எதிர்ப்பு சக்தி தன்மை வந்து நம்ம உடம்புக்கு கிடைக்கும். ஓகே, அது இல்லாமல் விவசாயிகளுக்கு வந்து சிறுதானியம் விளைக்கிறதுனால இப்போ அவங்களுக்கு லாபம் கிடைக்கல. மக்கள் நம்ம இந்த மாதிரி சென்னையில் சிட்டியில் இருக்கிற மக்கள் சிறுதானியத்தை சமையல் பண்ணி சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வந்து நல்ல விலை கிடைக்கும். முக்கியமாக அதனால தான் நாங்கள் இதை வந்து சென்னை சிட்டியில் இதை பிரபலமாக்கிட்டு இருக்கோம். அதனால விவசாயிகளுக்கு ரொம்ப நன்மையாக இருக்கும். ஆமாம், நம்ம எதுவுமே மறந்துடக்கூடாது. ஸோ விவசாயிகள் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு முக்கியமானவங்க. நம்ம நிறைய எபிசோட்ஸில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி உங்கள் எல்லாருக்காகவும் சிறுதான வகையில் இருக்கக்கூடிய பேர் என்ன மறந்துட்டேன். எஸ், இன்றைக்கி உங்கள் எல்லாருக்காகவும் வரகு முறுக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்ப்போம். வரகரிசி மாவு, உப்பு, எள்ளு, பெருங்காயம், தேங்காய் பால். ஓகே, இன்றைக்கி நம்மளுடைய வரகு முறுக்குக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. ஸோ என்னம்மா பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு வந்து மாவு முறுக்கு பதத்துக்கு செஞ்சுக்கணும். ஸோ இது வந்து என்ன? இதில் வந்து இப்போ 4 ஆழாக்கு வரகு, 1 ஆழாக்கு பச்சரிசி, 1 ஆழாக்கு உளுந்த வந்து வறுத்து போடணும். ஓகே, வறுத்து இதெல்லாம் மொத்தமாக இப்போ மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஓகே, அரிசியும் நம்மளோட வரகும் வந்து பார்த்தீங்கன்னா சமமான பதமா? 4 ஆழாக்கு வரகு, ஓகே, 1 ஆழாக்கு பச்சரிசி. ஓகே, அந்த ஒரு குறைப்பு அந்த ஆமாம், பச்சரிசி அது இருந்தால் கொஞ்சம் பைண்டிங்காக. சரி, ஓகே ஓகே, ஃபைன். ஸோ அது பைண்டிங்காக 4 ஆழாக்கு வரகு, 1 ஆழாக்கு பச்சரிசி, இந்த ரெண்டையும் ஊற வச்சு வெயிலில் காய வச்சு மிஷினில் அது கூட ஒரு ஆழாக்கு உளுந்து ஓகே போட்டு வெறும் கடாயில் வறுக்கணும். வறுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுட்டிங்கன்னா எப்போ வேணாலும் எடுத்து செஞ்சுக்கலாம். சரி, ஓகே, மாவு மட்டும் நம்ம செஞ்சு எடுத்துட்டா போதும். எஸ், உடனே எடுத்து செஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளானதான். ஒரு 4 ஆழாக்குக்கு நீங்கள் வந்து வரகு எடுக்கிறீங்கன்னா ஸோ நீங்கள் 1 ஆழாக்கு வந்து பச்சரிசி எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய வச்சதுக்கு அப்புறமா 1 ஆழாக்குக்கு வந்து நம்ம உளுந்து எடுத்து அதை வந்து வெறும் கடாயில் வந்து நீங்கள் சூடு பண்ணி வறுத்துட்டு எல்லாத்தையும் பவுட்ரு பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு எப்போ வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். சரி, ஓகே, அடுத்தது அந்த மாதிரி நான் தயார் பண்ணி வச்ச மாவு இது. நான் சொன்ன பதத்துக்கு தயார் பண்ணி வச்ச மாவு. சரி, என்ன பண்ண போகிறோம்? ஸோ இதில் 2 ஆழாக்கு மாவு எடுத்துக்கலாம். சரி, ஓகே, நம்ம அளந்து எடுக்கிறப்போ கரெக்டாக இருக்கும்ல, நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம், எல்லாமே ரேஷியோ கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே. சார், சிறுதானிய வகைகள் வந்து நம்மளுக்கு நிறைய தெரியும். ஒரு 7-8 மில்லட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் ஏதாவது ஒரு சில மில்லட்ஸ் எங்களுக்காக பயிர் வகைகள் சொல்லுங்களேன். இது வந்து வரகு, அது இல்லாமல் சாமை, தெனை, குதிரவாளி,
மாப்பிள்ளை சம்பா மாப்பிள்ளை சம்பா அரிசிங்க அது. அரிசி இல்லை, நீங்கள் உங்களை செக் பண்ண என்னங்க, நீங்கள் என்ன போய் சந்தேகப்படுறாங்க? ஓகே, மாப்பிள்ளை சம்பா அரிசி. பொம்பளை சம்பா? பொம்பளை சம்பா தான் கிடையாது, பொம்பளை சகவாசமே வேணாம். 2 அழகு மாவு எடுத்துருக்கோம். ஓகே, அதுக்கு ஒரு பிஞ்சு ரொம்ப குறைவா பெருங்காயம் போடணும். பெருங்காயம் ஏன்னா கொஞ்சம் வயசானவங்கலாம் சாப்பிடுவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஜீரணமாகணும், அதுக்காக தான். இப்போ தண்ணி வேணுமாமா உங்களுக்கு? ஒரு நிமிஷம். அடுத்தது எள்ளு. இந்த எள்ளு கேழ்வரகுகளை விட அதிகமான அளவு கால்சியம் இந்த எள்ளுல. சரி, ஓகே. எள்ளு நம்ம வறுத்து இருக்குமா இல்லை பச்சை? எள்ளு வறுத்து போட தேவையில்லை, பச்சையாக போடலாம். எண்ணெயில் பொரியுது இல்லைங்களா, இதுக்கு வெள்ளை எள்ளு வேணும்னாலும் போட்டுக்கலாம். வெள்ளை எள்ளும் போடலாம், கருப்பு எள்ளும் போடலாம், இந்த எள்ளு வேணாலும் போடலாம். சரி, ஓகே. வெள்ளை எள்ளு என்னன்னா இந்த தோல் எடுத்தது. ஓகே, அவ்வளோதான். அடுத்து உப்பு. ஓகே, தேவையான அளவு. மொத்த மாவுக்கு எவ்வளோ உப்பு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் தேவையான அளவு. எல்லாருமே சமையல் பண்ணுறவங்க தான் இந்த பெண்கள், அதனால அவங்களுக்கு அளவு தெரியும். இல்லை, தெரியாமல் சில பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் சொல்லணும்ல. சிறிதளவு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால், சிறிதளவு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும், அவ்வளோதான். சரி, ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் இதில் ஒரு தண்ணியிலையும் மாவு கரைக்கலாம், தேங்காய் பால்லையும் கரைக்கணும். ஏன்னா இப்போ தேங்காய் பால்லாம் அது ஒரு சத்து, டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். நல்ல ஒரு இனிப்பு தன்மை சேர்ந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஒரு டேஸ்ட்ல ஒரு ஸ்வீட் தெரியுமா தெரியாதா? தெரியாது. பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன், பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன்ல. இந்த டிஷ் சாப்பிட்டு நான் சொல்றேன், உண்மையா சொல்றேன். அவ்வளவுதான். என்ன பகச்சிக்கிறீங்க நீங்க மிஸ் மகாலட்சுமி? தப்பா சொல்லக்கூடாது, ஏன்னா இனிப்பு நல்லா சுகர் பேஷண்ட்லாம் சாப்பிட பயப்படுவாங்க, அதுக்காக சொல்றேன். சூப்பர்ங்க. உங்களுக்கு இனிப்புனா அப்படியே 1 கிலோ லட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்தா அது இனிப்பு இல்லைங்க. சாப்பிட்றப்போ ஒரு தெரியும் பார்த்தீங்களா, நாக்க நாட்டியமான வைக்கும். கொஞ்சம் சாப்பிட்டாலும் இப்போ ரைஸ் இப்போ பாரம்பரிய ரைஸ் இல்லாமல் சாதா ரைஸ் சாப்பிட்டோம்னா சுகர் பயங்கரமாக ஏறிடும். அதுக்கு தான் நாங்கள் பாரம்பரியத்தை சாப்பிடணும் சாப்பிடுவோம். ஓகே, பாரம்பரியத்தையே சாப்பிட்ருக்கோம். பாரம்பரிய அரிசி ஊற்றுங்கம்மா, பால் ஊற்றுங்க. தேங்காய் பால் தேவையான அளவு, மொத்தமாக அப்படியே கவுத்துறாதீங்க, தேவையான அளவு ஊற்றிக்கிட்டு பிசைஞ்சு. நல்லா பேசிட்டு இருந்தாங்க, என் கூட சேர்ந்து மொத்தமாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக ஊற்றுக்கிட்டாங்க பாவம். சரி, ஓகே. அதை நல்லா நம்ம மாவு புளிகிற அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டுமா? இருங்க, நீங்கள் நிறைய ஊற்றிடுவீங்க, நீங்களே ஊற்றி பேசுங்க. ஓகே, ஓகே. கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சுக்கலாம். சரி, ஓகே. உங்களோட காதல் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் தான் நடந்திருக்கு, மறுபடியும் காதல் தாங்க. சரி, நீங்கள் காதலிச்சு போன முதல் இடம் எது? முதல்ல அதான் நாங்கள் சொல்கிறோம், வீட்லேயே தான் இருந்தோன்னு. இல்லை, அஃபிஷியல் காதலர்களாக ஆனதுக்கப்புறமா நீங்கள் போனது? ஓ, அஃபிஷியல் வேறு ஆர்டினரி ஞாபகம் இல்லைங்களே. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எங்கே போனீங்க முதல் தடவையா? கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கோயிலுக்கு போனோம். கல்யாணம் எங்கே நடந்துச்சு? கோயிலில் தான் கல்யாணம் நடக்குது. நல்ல வேலை, கல்யாணம் ஆனதுக்கப்புறமா கோயிலேருந்து வீட்டுக்கு போகணும்னு சொல்லாமல் இருந்தீங்களே. கோயிலில் தான் கல்யாணம் நடக்குது. ரொம்ப சந்தோஷம். எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 32 இயர்ஸ். 32 வருஷம் ஆகிடுச்சா? ஓகே. கண்ணு வைக்காதீங்க. ஐயோ, இல்லைங்க, இவ்வளோ எங்கே இருக்கீங்களா? அதுதான் சொன்னேன், கண்ணு வைக்காதீங்க. ஆமாங்க, இல்லை மிஸ், காரணம் இல்லை, இயற்கையில் விளைஞ்ச உணவு பொருள் வச்சு சாப்பிட்றதுனால தான். கழுத்தில் எதுக்கு இப்போ மயிலுக்கு வாடகை விட்டு வச்சிருக்கீங்க? சொல்லுங்க, பாரம்பரியமா அது? பாரம்பரியம். அந்த காலத்துல எல்லாம் ராஜா ராணில தான் போட்டுட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே, ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகல் ஒன்று வந்திடுமே, நம்பிக்கை நிச்சயம் வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் சில நாளில், மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு, ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. குரலெல்லாம் நல்லாவே இருக்காது, நான் பாடுறேன், பாவம் கேட்குறவங்களாம். அது யாரு அது பாட்டு நடுவுல கையெல்லாம் தட்டுறது?
இந்த மாதிரி வரலாம் வச்சுக்கூடாது சொல்லிட்டு அவங்க ஃபுல்லாக பாடி முடிக்கிறதுக்கு அப்புறமா தான் கை தட்டணும். இல்லை இல்லை, என் குரலே நடுங்கும் நல்லாவே இருக்காது. இல்லைங்க, என் குரலை கேட்குறவங்க ரொம்ப கஷ்டப்படணும். இல்லைங்க நிஜமா நல்லா. அப்படிலாம் இல்லை, எனக்கு பாடுறதுக்கு ஆசை, டான்ஸ் பண்ணுறதுக்கு ஆசை. ஐயோ ப்ளீஸ் அடுத்த தடவை. எங்கள் வீட்டில் இதுக்கெல்லாம் நான் தான் சொல்கிறேமே, ரொம்ப கட்டுப்பட்டியான குடும்பம். கட்டுக்குட்டியா? கட்டுப்பெட்டி. கட்டி போட்டு பெட்டிக்குள்ளே போட்டு அப்படியே அடக்கி வச்சிடுறது. ஆமாம், அந்த காலகட்டத்தில் நாங்கள் வளர்ந்ததுனால. இன்னும் ஆனால் ஒன்றா இந்த மாதிரி எனக்கு ஒன்றும் புரியலையே. என் காலத்தில் இது பண்ணிட்டு நீங்கள் சுதந்திரத்தை எப்படி இப்போ அனுபவிக்கிறீங்க? அடிமையாக இருந்தவங்கள்ட்ட கேட்டால் தான் சுதந்திரத்தை பற்றி தெரியும். அந்த மாதிரி பெண்களுக்கு இப்போவும் சம உரிமை கொடுக்குற நாடு கிடையாது நம்ம நாடு இப்போவும். ஓகே, அதனால தான் என்னுடைய ஆசைகளை வந்து என் பிள்ளைங்க மூலமாக வச்சு இப்போ நீங்கள் என் பிள்ளைங்க மூலமாக நான் நிறைவேற்றிட்டேன். அவங்க டான்ஸரு, பையன் சிங்கரு. அப்படியா? ஆமாம். ஓகே, நல்லதுங்க. இன்னும் ஏங்க இந்த டிவியில் வரதெல்லாம் நான் தாங்க முதல்ல. தாங்க யாருமே வந்ததில்லை. ஓ, டிவிலே முதல் முறையாக நீங்கள் தான் வரீங்களா? இந்திய தொலைக்காட்சியிலன்ற மாதிரி நரசிம்ம வரலாற்று அப்படின்றது. சரி, ஓகே. சரி, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதம் வந்து முறுக்கு பதத்துக்கு வந்துருச்சு. நீங்கள் மொத்தமாகவும் கலந்து வச்சுக்க தேவையில்லை, அப்பப்போ கொஞ்சம் தேவையான அளவு கலந்துக்கிட்டா போதும். சரி, ஓகே. இதுதான் கரெக்டான இந்த முறுக்கு மாவு பதம். கொஞ்சம் பிடிச்சிங்கன்னா உடஞ்சி போகிற மாதிரி இல்லை, கொலக்கட்டை பிடிப்பீங்க இல்லைங்களா? நான் எது சொன்னாலும் எப்படியா? இல்லை 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 சர்க்கரையாக இருக்கணும், இல்லை பிடிச்சா நல்லா இப்படி வரணும், இல்லை ஏன் இப்படி பண்ணுறீங்க நீங்கள்? பழக்கமான மோசம் இல்லை, சாரி. என்னது புரியல? என் பழக்கம்னு நினைக்கிறேன். யார் சொன்னாலும் அப்ஜெக்ஷன் ஓவர் தான். யுவர் ஆனர், ஐ ஆம் த பேனர். சரி, ஓகே. இந்த மாதிரி கொலக்கட்டை பதத்துக்கு கையில் ஒட்டாமல் இருக்கும் பாருங்க. சரி, ஓகே, சூப்பர். இந்த பதத்துக்கு எடுத்துக்கிட்டு அடுத்தது இப்போ நம்ம வந்து எண்ணெயை சூடாக்கி இதில் வந்து புழிஞ்சி எடுத்துட்டா நம்மளுடைய இன்னும் வேறு ஏதாவது ஐடியா ஏதாவது வச்சுருக்கீங்களா சொல்லுங்கள். என்னோட பெட்டராக ஏதாவது யோசிச்சிங்கன்னா சொல்லுங்கள். இத்தனை அடுப்பை பற்ற வச்சு ஓகே. இப்போ வந்து நல்லா சட்டி வந்து சூடானதுக்கப்புறமா கடலெண்ணெய், இது மரச்செக்கில் செக்கு எண்ணெய். சரி, ஓகே. இது எந்த காலத்தில் இது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்த இது எண்ணெய் ஊற்றுறது? அதாவது எண்ணெய் எல்லாரும் பிளாஸ்டிக் கேனில் ஊற்றி வைக்கிறாங்க. நாள் ஆக ஆக அதே ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் ஆகும். அதுக்காக இந்த மாதிரி சில்வரு இதெல்லாம் அப்பப்போ எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். எவர் சில்வர் யூஸ் பண்ணிக்கலாம், வாஷ் பண்ணிக்கலாம். அது பிளாஸ்டிக்லன்னா வாஷ் பண்ண முடியாது. அது இல்லாமல் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஆர்கானிக் பண்ணிவிட்டு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் பண்ணலாங்களா? தப்பு இல்லை, தப்பு தானே. அதனால தயவு செய்து யாரும் பிளாஸ்டிக்கை இந்த ரூபத்துலேயும் உபயோகப்படுத்தாதுங்க. ஆமாம், வீட்டிலேருந்து தான் மாற்றங்கள் வரணும். நாங்கள் எங்கள் நிகழ்ச்சியிலேருந்து எடுத்துகிட்டு வரோம். அது ஒவ்வொரு வரவேற்பு வரைக்கும் வந்திருக்கோம். ஸோ நீங்களும் மாறணும். கொஞ்சம் எண்ணெய் எடுத்து நீங்கள் அதுக்குள்ள கொஞ்சம் சட்டியில் இருக்குது. அதுக்காக கொதித்த பிறகு கையை உள்ளே விட்டுறாதீங்க. கொதிக்கிறதுக்கு சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் நீங்கள் சூடாக இருந்தா செக் பண்ணுறீங்களோட? இல்லை, ஓகே. இதில் வந்து உங்களுக்கு என்ன தேவையான அச்சு இதில் டிஃப்ரெண்ட் ஒரு 4-5 வெரைட்டி இருக்கும். ஓகே, 4-5 வெரைட்டி அச்சு இருக்குது. ஓகே. உங்களுக்கு எந்த அச்சில் வேணுமோ அந்த அச்சில் நீங்கள் பால் நட்சத்திரம் மாதிரி இருக்கா? நட்சத்திரம் இருக்குது. நட்சத்திரம் இருக்கா? சரி, ஓகே. இப்போ அவ்வளோதான். இது வந்து தனியாக ஆரம்ப காலத்தில் சமைக்கிறவங்க தனியாக ஒரு தட்டுலையோ இந்த மாதிரி கரண்டிலையோ இந்த மாதிரி ஆரம்ப காலத்தில் சமைக்கிறவங்க நீங்கள் ஒரு கரண்டிலையோ இப்படி பண்ணிக்கிட்டு போடலாம். நீங்கள் சமையலில் எக்ஸ்பர்ட் ஆனவங்கன்னா டைரெக்டாக இதுலேயே நீங்கள் பிரிஞ்சு விட்றோம். ஓகே. இப்போ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா வந்து இந்த முறுக்கு ஒன்றா போடணும். எஸ், நம்ம தட்டு வச்சுருக்கக்கூடிய முறுக்கு வந்து உள்ளே போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகணும் போல மம்மி. வாட்? இதோ மேலே பொரிஞ்சு வருது பாருங்கள். வருதா? ஓகே. எடுத்தோடனே டைரெக்டாக பிழிஞ்சிடாதீங்க. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆளாக இருந்தால் பிழிங்க. ஏன்னா சில வேளை தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா வெடிக்கும். டமால் டிமில் தீபாவளிக்கு செய்கிற முறுக்கு மாதிரி ஆகிடும். அதனால் பெஸ்ட்டு நீங்கள் இந்த கரண்டியில் வச்சு நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லது. எஸ், நம்மளுடைய வரகு முறுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. மாவை வந்து நல்லா வந்து நம்ம புளிகிற அளவுக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுட்டு நம்ம எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுத்தால் நம்மளோட வரகு முறுக்கு ரெடி ஆகிடும். ஸோ டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட சின்ன செய்முறை விளக்கம் உங்களுக்காக இதோ. 4 அழகு வரகு, 1 அழகு பச்சரிசி, இந்த ரெண்டையும் கழுவி காய வச்சுக்கணும். அதுக்கப்புறமா வந்து 1 அழகு உளுந்தம் பருப்பு எடுத்து வெறும் கடாயில் லேசாக பொன் வறுவலாக வறுத்து அதையும் இந்த அரிசி மாவில் கொடுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். நம்ம 2 அழகு அந்த அரைச்ச மாவை 2 அழகு எடுத்துக்கிறேன். அது கூட கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் உப்புத்தூள் உங்களுக்கு தேவையான அளவு, எள்ளு, கருப்பு எள்ளு இல்லை வெள்ளை எள்ளு எதுனாலும் சேர்த்துக்கலாம். ப்ளஸ் வந்து தேங்காய் பால்
தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் விட்டு நீங்கள் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக மொத்தமாக மிக்ஸ் பண்ணாமல் தேவையான அளவு ஊற்றி கலந்து புட்டு மாவு, அதாவது கொழுக்கட்டை பிடிப்போம் இல்லைங்களா, அந்த மாவு பதத்துக்கு கையில் ஒட்டாமல் இருக்கணும். அந்த பதத்துக்கு வந்த உடனே நம்ம முறுக்கு உலலில் போட்டு முறுக்கு பிழிஞ்சு எண்ணெயில் போட்டு கொஞ்சம் செவந்த உடனே எடுத்தால் வரகு முறுக்கு தயார். ஓகே, நம்மளுடைய வரகு முறுக்கு வந்து அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, இல்லை நான் ஈவினிங் ஆனால் நல்லா வந்து ஒரு காரசாரமாக கொஞ்சம் கரகரை ஒரு காஃபி டீ கூட சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு நம்மளோட வரகு முறுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸாக தான் இருக்கும். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். முறுக்கு சத்தம் வருதா? என்னது முறுக்கு சத்தம் வருதா? முறுக்குன்னு. ஓ சரி, முறுக்குக்கு ஏன் முறுக்குன்னு பேர் வச்சுக்கிறாங்க? இந்த சத்தம் வருதுல்ல, அதனால தான் முறுக்கு சாப்பிட்றப்ப முறுக்குன்னு வருதா? முறுக்குன்னா வருது. ஆமாங்க. ஓகே, நம்ம வாய்க்குள்ளே ஒரு கம்பல்ஷன் இருக்குது. ஏதோ செம்மையாக இருக்குது. இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் காரத்தன்மை அது தெரியுது. அதுக்கப்புறமா நீங்கள் போட்டிருக்க பெருங்காயம் எல்லாம் அந்த ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. என்ன சொல்ல போகிறீங்க இன்றைக்கி நம்மளோட நேயர்களுக்கு? ஒரு ஆணுக்கு கொடுக்குற கல்வி ஒரு ஆணுக்கு மட்டும்தான் பயன்படும். ஆனால் ஒரு பெண்ணுக்கு கொடுக்குற கல்வி வந்து ஒரு சமுதாயத்துக்கே பயன்படும்னு சொல்லுவாங்க. அதனால் இல்லத்தரசியாகிய பெண்களாகிய நீங்கள் இந்த மருத்துவ குணம் வாய்ந்த இந்த உணவுப் பொருட்களெல்லாம் உங்கள் வீட்டிலேருந்தே சமையல் பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கோ உங்கள் கணவர்மார்களுக்கோ வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா 50% நோய் குணமாகும், மருத்துவ செலவு குணமாகும். அதனால் பாரம்பரிய அரிசியவும் பாரம்பரிய ரக பலகாரத்தை உணவுப் பொருளை சமையல் பண்ணி சாப்பிடணும்னு கேட்டுக்கிறேன். ஓகே, நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்க மட்டும் இல்லை, எங்களுக்கும் கூப்பிடுங்க. நாங்களும் உங்கள் வீட்டுக்கு வர எங்களுக்கும் சமைச்சு கொடுங்க. ஸோ நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டு உங்களுடைய சமையல் திறமையை இந்த ஊருக்கு அறிமுகப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். டிவியில் ஸ்க்ரால் ஆகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரதுக்கு தயாராக இருக்கும். மீண்டும் நாளைக்கும் இன்னொரு அட்டகாசமான ஒரு டிஷ்ஷோட உங்களை சந்திக்கும் முறை ப்ராஃபிட் பெற்ற மகாலட்சுமி அம்மா சேயிங் சதா பாய் பாய்.